நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச? எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட உற்சாகமா அந்த நாள் தொடங்கி இருக்குது. அது என்னமோ உண்மைதான். இந்த மாதிரி உற்சாகமான மனிதர்களை பாக்குறப்போ பார்த்து கொண்டு இருக்கும் இறை மக்களுக்கும் உற்சாகமா தான் இருக்கும். அந்த உற்சாகம் அப்படியே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது இப்ப நீங்க சொல்ல போற கதையில இருந்து தான் நான் சொல்ற கதைன்னு தெரியும். ஒரு பையன், சின்ன பையன் ஸ்கூல் படிக்க போறான். அந்த ஸ்கூல்ல வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பையனுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா குப்பை வர வேலை செய்யறாரு. குப்பையெல்லாம் கிளீன் பண்ற வேலை பாக்குறாரு. அப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்போ அவங்க அப்பாவையும் வந்து கூட்டிட்டு போனோன்னே அந்த கிளாஸ் மிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க பையன் மற்ற மிஸ் கிட்ட எல்லாம் வந்து நல்லா மரியாதையா நடந்துக்கிறான், நல்லா படிக்கிறான், ஆனா என்கிட்ட மட்டும் மரியாதையாவே நடந்துக்க மாட்டான். மரியாதைன்னா என்னன்னே தெரியல, ஏன் அதை சொல்லி நீங்க வளர்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே அவங்க அப்பாவுக்கு வந்து, ஏன்பா என்னாச்சு, நான் உன்னை அந்த மாதிரிலாம் வளர்க்கலையே, எதனால நீ வந்து மிஸ்ஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாருன்னு உடனே அவங்க சொல்றாங்க. அப்படி நான் திருப்பி அவனை கேட்டா, எதுக்கடா எனக்கு மட்டும் மரியாதை கொடுத்து பேச மாட்டேன்னு கேட்டா, அது உங்களால தான் அப்படின்னு என்னையே திருப்பி சொல்றான், என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு. சரி. உடனே கேட்ட உடனே அந்த பையன் சொல்றான், அப்பா இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்தாங்க, எல்லாரையும் இந்த மிஸ் என்ன பண்ணாங்க, உட்கார வச்சுதான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, பதிலும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எத்தனோ தடவை இந்த பள்ளிக்கு என்னை பார்க்க வந்திருக்கீங்க, இதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா ஒரு தடவையாவது உங்களை உட்கார வச்சு பேசியிருக்காங்களா? இதே மாதிரி நிக்க வச்சுதானே பேசுறாங்க. உங்களுக்கு மரியாதை மதிப்பும் கொடுக்காதவங்க நான் எதுக்குப்பா அப்ப அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்? எல்லா மிஸ்ஸும் மாதிரியும் நான் அவங்களை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெத்தி அடி அடிப்பவங்க சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த ஆசிரியரும் அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனை நல்ல வழி காட்டணுமே தவிர இந்த மாதிரி ஒரு தீய வழி காட்டுற அளவுக்கு ஒரு பாடமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே இது நம்மளுடைய வாழ்க்கையில வெறும் ஆசிரியர் மாணவர் அப்படின்றது மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது. நிறைய நம்மளுடைய உறவுகள் மத்தியிலும் இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை நம்மளும் வாழ வேண்டும் அப்படின்னா மற்றவர்களை வந்து மதிப்பு இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க கூடாது. கண்டிப்பா எல்லாரையும் நாம் என்னை மதிப்பது போல பிறரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஒருவேளை அவங்க மதிக்கல அப்படின்னா முல்லை முள்ளால் எடு அப்படின்னு சொன்ன மாதிரி அவங்க செஞ்சதை அவங்களுக்கே செஞ்சு அப்போ அதனுடைய விஷயத்த, அதனுடைய ஆழம் என்ன, வீரியம் என்ன அப்படிங்கறத புரிய வச்சாதான் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் மேபி ஏற்படலாம். சிறப்பு, நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையோடு இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இனிய காலை வேளையில் இந்த தளத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை கடத்து கொண்டுதான் போகின்றோம். அதே மாதிரி நம்முடைய மனசுல ஏதோ ஒரு ஊடுருவல் அது இருந்துட்டே இருக்கும். நம்மளுடைய செயல்களும் நல்ல செயல்களாகவும் நல்ல எண்ணங்களாகவும் மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையும். அந்த வகையில இன்றைய நாள் என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவக்காலம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது கிறிஸ்துவோடு நெருங்கி செல்வதற்கு ஒரு ஏற்புடைய ஒரு காலம். திருவுருகை காலத்துல கிறிஸ்துவனுடைய வருகையை எதிர்பார்த்து, அவருடைய பிறப்பை எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு நம்ம காத்திருந்தாலும், கிறிஸ்துவை அந்த நேரங்களில் நெருங்கி போறாமான்னு கேட்டா, கிறிஸ்துவை நெருங்கி செல்வதை காட்டிலும் கொண்டாட்டமான ஒரு மனநிலை தான் அந்த நேரத்தில் மேலோங்கி இருக்கிறது. ஆனா இந்த தவக்காலம் அப்படின்னு பார்த்தா, இயல்பாகவே அந்த திருநீற்று புதன் தொடங்குனதுல இருந்தே எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஐயோ, தவக்காலம் வரப்போகுது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம இது என்ன செஞ்சுட்டு இருந்தோம், அந்த ரொட்டீன் டோட்டலா என்ன ஒரு சின்ன ஒரு மாற்றம் காண்கிறது. அது எதற்காக அப்படின்னா, கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு. அதை கிறிஸ்துவ நெருங்கி போய் அதோட ஒரு சிக்கனை பிடிச்சி அப்படியே லைஃப் போயிடுச்சுன்னா சந்தோஷம். ஆனா பல நேரங்கள் என்ன பண்றோம், 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த தவக்காலத்துல என்ன பண்ணிக்கலாம், கிறிஸ்துவ போய் பிடிச்சிக்கலாம். அது வரைக்கும் அவர் யாரோ நாம யாரோ இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எப்படா முடியும், அடுத்தது எப்படா பிரியாணி சாப்பிடலான்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்முடைய லைஃப் பல நாட்கள் ஒவ்வொரு தவக்காலமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இருந்த போதிலும் இந்த தவக்காலத்தில் கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு ஒவ்வொரு நாளும் நான் சில பழக்க வழக்கங்கள் என்ன பண்ணுவோம், என்னுள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுல முதல் கிறிஸ்துவை சரணடைதல். இந்த சரண்டர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இந்த டூத் பேஸ்ட் விளம்பரங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல போட்டிருப்பாங்க, இந்த பர்பஸையானது 99.99% கிருமிகளை கொல்லும். அது 100% என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. நாமளும் பல நேரங்களில் கடவுளை சரணடைவது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த 99.99% தான். மீதி இந்த 0.01% என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்கேப் ஆகி எப்பனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் வெளியே வந்துருக்கோம். ஒரு சாலையை கடக்கக்கூடிய ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும், அந்த குழந்தை அம்மா கிட்ட சொல்லுது, என் கையை பிடிச்சிக்கோங்க, நம்ம ரோட்டை என்ன பண்ண போறோம், கடக்க போறோம். அம்மா கேட்குறாங்க, நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கு என்ன பெரிய வேறுபாடு இருந்து விட போகிறது. அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சு, நான் உங்க கையை பிடிச்சேன் அப்படின்னா ஒருவேளை அந்த சாலையை கடக்கிறப்போ பயந்து உங்க கையை விட்டுட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க என் கையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டீங்க. ஸோ அது போல நாம கடவுளுடைய கரங்களை பற்றிக்கொள்வதை காட்டிலும் கடவுள் நம்முடைய கரங்களை பற்றிக்கொள்வதற்கு நாம் முழுமையாக அவரை சரணடைதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த சரணடைதல் அப்படிங்கிறப்போ அவருக்கு பிடிச்ச அவர் என்ன சொல்லாரோ அதை ஃபுல்லா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். நமக்கு எப்பெல்லாம் உடல் நோகவில்லையோ, அவர் உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, அது கொண்டு நமக்கு பெருசா கஷ்டமெல்லாம் இருக்காது, ஈஸியா உதவி செஞ்சிருவோம். அவர் எதிரிகளை மன்னிங்க, எதிரிக்காக பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, இது நமக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ அப்ப இதெல்லாம் என்ன பண்றோம், நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். அந்த மாதிரி இல்லாமல் முழுமையாக அவரை பின்பற்றுதல், முழுமையாக சரணடைதல் கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கான ஒரு சிறந்த வழி. கண்டிப்பா சரண்டராவும் அவர்கிட்ட நெருங்கி செல்வோம். இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல. அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர்
இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர், இரக்கமும் அருளும் கொண்டவர். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாளில் நம்முடைய தாயாம் திரு அவை திருப்பாடல் 103 தியானிக்க கொடுத்திருக்கின்றது. இந்த திருப்பாடல் வகையை நாம் சற்று பார்க்கிற போது இது புகழ்ச்சி பாவை சார்ந்த வகையாக இருக்கிறது. அதாவது கடவுளை புகழ்ந்து பாடுகிற ஒரு பாடலாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடலை பொறுத்தவரையிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லவும், அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நலமாக்குகிற அந்த ஆண்டவருடைய நல் செயல்களை நினைத்து நன்றி சொல்ல இந்த திருப்பாடலானது நமக்கு இன்றைய நாளில் அழைப்பு கொடுப்பதாக இருக்கிறது. முதலாவதாக இந்த திருப்பாடலின் முதல் வரிகளை பார்க்கிற போது, நெஞ்சே என் உயிரே நீ ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. பொதுவாக திருப்பாடல்களில் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது எல்லோரையும் இது ஒரு குடும்பமாக ஆண்டவரை புகழ திருப்பாடலின் ஆசிரியர்கள் அழைப்பு விடுப்பார்கள். ஆனால் இந்த திருப்பாடலில் மட்டும்தான் 103 இதோ ஒரு நபர் தன்னையே ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைப்பு கொடுப்பதாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது. காரணம், உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறக்கக்கூடாது என்று சொல்லி இதோ அந்த திருப்பாடலின் ஆசிரியர் தன் உள்ளத்தை ஆண்டவர் வாழ் எழுப்புகின்ற அந்த நாளை தான் இந்த முதல் வரிகளில் பார்க்கிறோம். அடுத்ததாக எதற்காக நாம் கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் புகழையும் செலுத்த வேண்டும் என்பதை அடுத்த வரிகளில் திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். இதோ ஆண்டவர் நம்மை படைத்தவராக இருக்கின்றார், இதோ நம்மை அவர் வழி நடத்துகிறவராக இருக்கின்றார், அவர் நம்மை அன்பு செய்கின்றவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். பாவங்களை மன்னிக்கின்றார் என்று சொல்லுகிற போது ஏதோ நாம் செய்த பாவங்கள் அல்லது மன்னிக்கப்படுகிறது என்று இன்றைய நாட்களில் அடிக்கடி கேட்கின்ற ஒரு வார்த்தைகளாக இல்லை. மாறாக கடவுளுக்கு எதிராக நம்முடைய வாழ்வை எதிர்ப்புறமாக திருப்பி இருந்த அந்த மனநிலையை நாம் மாற்றிக்கொண்டு வருகிற போது அவர் நடந்த எல்லாவற்றையும் மறந்தவராக, இதோ மன்னிக்கின்றவராக, இரக்கம் மிகுந்த கடவுளாக ஆண்டவர் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் விடுதலை பயனுள் 34 அதிகாரம் 6 இறை வார்த்தைகளும் பார்க்கிறோம். கடவுளின் குணமாக சொல்லுவது, கடவுள் சினம் கொள்ள தாமதிப்பவர், இதோ நம்மை அன்பு செய்கின்றவர் என்பதை அங்கு வெளிப்பாடாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே கடவுள் நம் பாவங்களை மன்னிக்கின்றார், நம் நோய்களை அவர் குணமாக்குகிறார், நம்மை நலமாக்குற தண்டனை அவர் மீது விழுந்தது என்று எசையா இறைவாக்கினர் கூறியது போல திருப்பாடலின் ஆசிரியர் அதை உணர்ந்தவராக, இதோ நம் நோய்களை, நம்முடைய வாழ்வை ஒரு புதிய பாதைக்கு நடத்துகிறவர் ஆண்டவர் ஒருவரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை போற்றி புகழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. ஏனென்றால் நம் ஆண்டவர் சினம் கொள்ளாதவர், நம்மை அணிகலங்களால் நிரப்புகிறவர், நம்மை மாட்சியால் நிரப்பி நம்மை வழி நடத்துகிறவராக ஆண்டவர் இருக்கின்றார். எனவே இந்த காரணங்களுக்காக கடவுளை, ஆண்டவரை நாம் வாயார ஒவ்வொரு நாளுமே போற்றி புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். அதே ஆசிரியர் 9 - 12 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிற போது ஆண்டவர் சினம் கொள்ளாதவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், இரக்கம் காட்டுகிறவர் என்று ஆண்டவருடைய இயல்பையும் திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். இதோ நாம் ஆண்டவரை போற்றுகிறோம் என்றால் அவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார், நம் நோய்களை குணமாக்குகிறார். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவர், அன்பு கொண்டவர், இதோ சினம் கொள்ள தாமதிப்பவர். எனவே கடவுளுடைய இயல்பையும் திருப்பாடலின் ஆசிரியர் அழகாய் எடுத்து சொல்லி இப்படிப்பட்ட இயல்புள்ள ஆண்டவரை நாம் ஆண்டவராக பெற்றிருக்கிறோம். எனவே அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து போற்றி புகழ வேண்டும் என்று திருப்பாடலின் ஆசிரியர் இந்த நாளில் நாம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கின்றார். எனவே ஜெப வேளையில் இருக்கிற நாம் இந்த திருப்பாடலின் வழியாக ஆண்டவரை நாம் போற்றுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். முதலாவதாக அவர் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் ஒப்புரவு அருட்சாதனத்தை நாம் அணுகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மன்னிப்பை தரக்கூடியவராக இருக்கிறார், நம்மை மன்னிக்க தயங்காதவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்குகிறவராக இருக்கின்றார்.
ஆண்டவர் தம் வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்ற வார்த்தையின்படி இறை வார்த்தையை நாம் வாசிக்க அது நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உடலில் உள்ள நோய்களையும் மன நோய்களையும் குணமாக்குகிற வார்த்தைகளாக இருக்கின்றது. எனவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை குணமாக்கி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நன்மைகளுக்கெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் மனதின் ஆழத்திலிருந்து உள்ளத்திலிருந்து இதோ என் நெஞ்சே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லி நாமும் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை போற்றி புகழ்வோம். அவர் செய்த நன்மைகளுக்கு தொடர்ந்து நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். ஜெபிப்போமா. எங்களை எந்நாளும் நேசித்து காத்து வருகிற அன்பின் ஆண்டவரே, எம் நோய்களையும் குணமாக்குகிறேன், எம் பாவங்களை மன்னிக்கின்றேன். இந்த நாட்களில் உம்முடைய இரக்கத்தை நாங்கள் உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த நாளிலே உமக்கு வாயார போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக, எங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக, எங்களை ஒவ்வொரு நாளும் நலமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை வழி நடத்தும். ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வழிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? இந்த தவ காலத்துல இந்த லென்ட் டேஸ்ல நம்ம இதை நம்ம கரெக்டா பயிற்சி செய்தாலே போதும், நம்ம இதை பயின்றாலும் போதும், இதை தொடர்ந்து செய்தாலும் போதும், நம்மளுடைய வாழ்க்கை அப்படி பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரிடே இதை நம்ம செய்யணும். என்னதுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா விவிலியம். நம்ம அந்த விவிலியத்தை தினந்தோறும் பைபிள் நம்ம படிச்சுட்டு ஒரு வசனம் அதை படிக்கிறப்போ நம்மகிட்ட ஏதோ கடவுள் ஏதோ சொல்ல வர்றாரு, ஏதோ பேச வர்றாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். அப்படி பேசுறப்போ கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட உணர்வு நம்மளுக்கு வரப்போ கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. இதுதான் நம்ம லென்ட் டேஸ்ல நம்ம செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு நானும் ஏதோ கடமைக்கு தவஸ் காலத்துல ஒரு பொழுது இருக்கேன், ஒரு சுத்தம் போசணும் நாட்களை நான் அனுசரிக்கிறேன் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அதுல எந்த பயனும் இல்லை. கண்டிப்பாக ரீட் அண்ட் ரெஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவிலியம் வாசிப்பு நம்ம வாழ்வில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக விவிலிய வாசிப்பு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதை சொல்றதுக்கு நம்மளால் விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இதை விவரிக்கும் ஒரு காணொலி நான் பார்த்தது ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி குடுவை, அந்த கண்ணாடி குடுவைக்குள்ள கலங்கிய நீர், நல்லா அழுக்கா இருக்கக்கூடிய ஒரு நீர் அந்த கண்ணாடி குடுவை முழுவதும் நிரம்பி இருக்குது. அப்போ அது மேல ஒரு ஜக்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, தூய நீர் நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதில் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி ஓவர்ஃப்ளை போய்கிட்டே இருக்குது. அப்போ அதில் அந்த கலங்கலான நீர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, வெளியே போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் முழுமையாக அந்த கலங்கலான நீர் வெளியே சென்று முற்றிலும் தெளிவான நீர் என்ன இருக்குது அந்த குடுவைக்குள்ள இருக்குது. ஸோ அந்த வாசிப்பு என்பது அப்படிப்பட்ட ஒன்று தான். நமக்குள்ள எவ்வளோ கசடுகள் எவ்வளோ விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் அதை வாசித்ததை தியானிக்க, என் லைஃப்ல அது எப்படி இருக்குது, நான் ஃபாலோ பண்றேன் இல்லையா இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கசடு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய் முற்றிலும் ஒரு தெளிந்த நிலைக்கு நம்மால் வர முடியும். ஸோ அப்போ அந்த தவ காலத்துல ஒவ்வொரு நாளும் விவிலியம் வாசிப்பது, வாசித்த பகுதியை நம் வாழ்விலோடு பொருத்தி தியானிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கிறிஸ்துவை நெருங்கி செல்ல உதவும், வழிவகுக்கும். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மார்ச் 7. புனித பெர்பெத்துவா, புனித ஃபெலிசிதா. கிபி 203ஆம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் கொன்றழிக்கப்பட்ட போது ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினால் பெர்பெத்துவா திருமுழுக்கு பெற்றார். ஒரு குழந்தைக்கு தாயான பெர்பெத்துவா திருமுழுக்கு பெற்றதால் குழந்தையிடமிருந்து பிரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நான் வாழ்வது எனது சக்தியினால் அல்ல, இறைவனின் அருளே என்னை இயக்குகிறது என்று கூறிய இவர் சிறை அதிகாரியின் அனுமதியோடு தன் குழந்தையினை தன்னோடு சிறையில் வைத்துக் கொண்டார். ஆண்டவர் இயேசுவிடமும் கிறிஸ்தவ மறையிலும் பெர்பெத்துவா உறுதியோடு நிலைத்திருந்ததால் விலங்குகளுக்கு உணவாக தீர்ப்பிடப்பட்டார். விசுவாசத்தில் ஊன்றி நில்லுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று தான் இறப்பதற்கு முன்பாக கூறிய பெர்பெத்துவா விலங்குகளுக்கு உணவாக்கப்பட்டார். பெர்பெத்துவா இருந்த சிறையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதற்காக விலங்குகளுக்கு உணவாக தீர்ப்பிடப்பட்ட 8 மாத கர்ப்பிணி பெண்தான் ஃபெலிசிதா. குழந்தையினை பெற்றெடுக்காமல் இறந்து விடுவோமோ என்று கவலையில் இருந்த ஃபெலிசிதா விலங்குகளுக்கு உணவாக்கப்பட்டார்.
ஆண்டவர் மீது வைத்திருந்த உறுதிமிக்க விசுவாசத்திற்காக தங்களது இன்னுயிரை அளித்த மறை சாட்சியர்களான பெர்பத்துவா மற்றும் பெலிசித்தாவினை திரு அவை புனிதர்களாக உயர்த்தி கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு பாதுகாவலர்களாக அறிவித்தது. புனித பெர்பத்துவா, புனித பெலிசித்தா திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் கருவில் வளருகின்ற குழந்தைகள் நன்கு வளர்ச்சி பெறுவதற்காக ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள் நாம் நெருங்கி செல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தவ காலத்தில்? தவ காலத்துல எல்லாரும் ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது. அந்த ஃபாஸ்டிங்ல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சந்தி அனுசரித்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நானுமே ரொம்ப நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது தான் ஒரு சந்தி அனுசரித்தல் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த பார்ட்டி அவங்க கிட்ட எல்லாம் பேசுறப்ப கேட்டப்போ அவங்க தான் சொன்னாங்க, ஒரு சந்தி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடவே செய்யணும், மீது 2 வேளை என்ன பண்றது முழுமையாக ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுதான் ஒரு சந்தி இருத்தல் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது தான் ஒரு சந்தின்னு என்ன பண்ணிக்கிறோம். சோ இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் ஓகே. இதுல சில பேர் பாத்தீங்கன்னா இந்த இறைச்சி உண்ணுவதை தவிர்த்து விடுதல், கறி எடுக்க மாட்டாங்க. ஓகே, அது ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, நம்முடைய திருவையில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே என்ன வலியுறுத்துறாங்கன்னா, அந்த மாதிரி செலவழிக்கக்கூடிய காசை சேமிச்சு வச்சு அது இல்லாதவங்களோட என்ன பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இன்னைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் 65 வாங்குறதா நான் கறி சாப்பிட மாட்டேன் தவ காலத்துல சொல்லி, அதே 200 ரூபாய்க்கு என்ன பண்றேன், நான் வந்து பன்னீர் 65 இல்ல கோபி 65 வாங்கி நான் என்ன பண்றேன், சாப்பிடுறேன். சோ இப்ப இதுல என்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்தோட போகுதுன்னு கேட்டா எந்த ஒரு மாற்றமும் நிகழ போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனே சாப்பிட்டு போயிடலாம். விவிலியத்துல எந்த இடத்துல வந்து ஏசுனது வந்து நான் 40 நாள் பாலைவனத்துல உண்ணா நோன்பு இருந்தேன். சோ அதை தியானிக்கக்கூடிய நீங்க 40 நாள் என்ன பண்ணக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னா அவர் என்ன பண்ணலாம் சொல்லவே இல்லை. எந்த இடத்துல நாம நம்மளுடைய ஒருத்தல் முயற்சியாக என்ன பண்றோம், மேற்கொள்கிறோம். அது பிறருக்கு பலனளிக்க வண்ணம் இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்ப அது போல ஒரு பிராக்டிக்கலான சில விஷயம் எனக்கு வந்து புரணி பேசாம இருக்க முடியாது, நான் எப்ப பார்த்தாலும் புரணி பேசுறேன்னு நினைக்கிறவங்க புரணி பேசாம இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஃபாஸ்டிங். எனக்கு எதை பற்றி நான் குறை கொண்டே இருக்கிறேன், எதை பார்த்தாலும் எனக்கு குறை சொல்லணும்னே மைண்ட் தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் இந்த ஒரு நாளாவது எதை குறித்தும் குறை சொல்லாமல் இருப்பேன், என்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் பாத்தீங்களா, அது எனக்கு கண்டிப்பா. நான் வந்து நிறைய சினிமா பார்ப்பேன், நிறைய வந்து முக அலங்கார பொருட்கள் வாங்குவேன், இதெல்லாம் நான் வந்து தவிர்க்கிறேன் அப்படின்னா அது ஃபாஸ்டிங். சோ அப்படி பொருளுள்ள வகையில் நாம் நோன்பு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா இருப்போம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகளாவிய ஹைக்கூ கவிதை போட்டி அந்த வருடம் அறிவித்தவர் திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி. தனது கவிதை தேடலுக்காக வந்து குவிந்தன 8000 கவிதைகள். அதிலே சிறந்தவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவை 50. அதை புத்தகமாக்கி இருக்கிறார்கள். அவற்றில் இதோ ஆகச் சிறந்த 10. வாடியது கொக்கு, ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள். ஜோடிகளை பிரிக்க கொக்குக்கு கூட மனம் வரவில்லையாம். தூண்டில் மீன், அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்துவிட்டு போனது மயில். என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல். எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா, நடனமாடுகிறது நெருப்பு. பனி பறந்த கண்ணாடி, கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். உறவுகளை பிரிக்க கத்தரிக்கோள் தேவையில்லை, காரணங்களே போதும். எப்படி, நல்லா இருக்கா? சிந்திக்க தூண்டுதா? இதோ இன்னும் கொஞ்சம். நேற்றைய சண்டையை மறந்து மனம் விட்டு புன்னகைக்கிறது எதிர் வீட்டு குழந்தை. பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை, குளத்தில் மிதக்கும் நிலவு. ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழக்குழியில் விழுந்த யானை. தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல். யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல். தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன பழைய இரும்பு கடையில். பொத்தலோடுதான் செய்வார்களோ அப்பாக்களின் பணியன்களை.
மந்தையிலிருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம். கிளம்புங்கள், மந்தையில் இருந்தது போதும். மாடு தொலைந்த இரவு, தேடி அலையும் திசையெங்கும் கேட்கும் மணியோசை. மணல் திருடனுக்கும் அஸ்தி கலக்க தேவைப்படுகிறது ஒரு நதி. கடைசி மூச்சில் என்னையே பார்த்த அந்த வளர்த்த ஆடு என்ன கேட்டிருக்கும்? ஆஹா, என்னே இந்த நறுக்கு தமிழின் தனித்தன்மை. இந்த நறுக்குகள் எல்லாம் ஊறப் போட்டு உணரப்பட வேண்டியவைகள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு இந்த தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்தது என்ன சொல்றாங்க? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இரக்க குணத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றது தான். அதாவது கடவுளே என்ன சொல்லியிருக்காரு, நீங்க செய்யற உதவி வலது கையில கொடுக்குறீங்கன்னா அது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட உதவியை தான் நம்ம செய்யணும். நம்ம உதவி செஞ்சுட்டு இந்த மாதிரி ஃபேஸ்புக்ல போடுறதும், நம்மளுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எடுத்து போறதும், நான் பாருங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு ஏழை குழந்தைகளுக்கு வந்து இவ்வளவு உணவளித்தேன், நான் வந்து இந்த மாதிரி அனாத ஆசிரமத்துக்கு போனேன், நான் வந்து இவ்வளவு செஞ்சேன். வேண்டாம், தாரா டப்பட்டை எதுவுமே தேவை கிடையாது. கடவுளுக்கு உகந்த பிள்ளையா இருக்கியா, அவர் செய்த நீ அதே குணத்தோடு இறக்க குணத்தோடு நீயும் இருந்தியா, இதுதான் தேவை இந்த தவ காலத்தில். கண்டிப்பா இன்னைக்கு நிறைய மனிதர்கள், இருவகையான மனிதர்கள். ஒரு ஆலயம் கட்ட போறோம், ஸோ ஆலயத்துக்கு உதவி செய்யணும். சில பேர் பொருள் உதவி கொடுக்கும்போதே சொல்லிடுவாங்க, என் பேர் எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது சொல்லிடக்கூடாது. கடைசி நீங்க வந்து ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்றீங்க, எல்லாம் கோயிலை கட்டி திறந்துலாம் முடிச்சிட்டீங்க. திறந்து முடிக்கிறப்போ இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணாரு, நீங்க அந்த இடத்துல கூட என் பேர் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லிட கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அதே வேளையில ஒரு ஃபேனோ ஒரு கடிகாரமோ வாங்கி கொடுத்து அதுக்கு இடையில உள்ள பாத்தீங்கன்னா உபயம் அப்படின்னு போட்டு இன்னார் குடும்பத்தினர் அப்படின்னு போடக்கூடிய சில வகைகள். ஸோ அப்ப நம்முடைய இரக்க செயல்கள் என்ன அப்படின்னா, பிறருக்கு பார்வையில பாராட்டை பெறுவதற்கோ இல்ல பிறர் நம்மள ஆக இவங்களாம் உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு மேலோட்டமான ஒரு மேலோங்கி எண்ணத்துல நம்மள நினைப்பதற்கோ இருக்க கூடாது. ஸோ மறைவா இருக்கக்கூடிய அந்த தந்தைக்கு அது தெரிஞ்சா போதுமானது. சில நேரங்கள்ல நீ இவெல்லாம் யாரும் ஒண்ணுமே உதவி செய்யல அப்படின்னு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் நினைச்சு வச்சிருப்போம். கடைசி அவங்க மறைவுக்கு பின்னாடி தான் தெரியும் அவங்க எவ்வளவு உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க, என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் தெரிய வரும். ஸோ அப்போ அந்த வகையில் நீங்க சொன்ன மாதிரி விவிலியத்தில் கூறப்பட்டிருப்பது போல நம்முடைய வழக்கை செய்வதற்கு இடக்கைக்கு தெரியாத வண்ணம் நல்ல செயல்களை இரக்க செயல்களை இந்த தவ காலத்தில் செய்து கிறிஸ்துவை நெருங்கி செல்ல வேண்டும். கண்டிப்பா ஜோ, இன்னும் கிறிஸ்துவுக்குள் நெருங்கி செல்வதற்கு நாம் என்னென்ன செய்யணும்ன்றதை தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு நிச்சயமா. நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். இந்த தவக்காலத்தில் நாம் கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு நாம என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? நம்முடைய வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குல்ல ஜோ, நம்ம என்ன வார்த்தை பேசுறோமோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து கடினமா பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடினமான செயலோ இல்ல அந்த கடினமான ஒரு இதுவோ வந்து ஃபீலும் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்க நல்ல ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசுறீங்கன்னா அதே மகிழ்ச்சியான தருணம் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வார்த்தையில் கவனம் தேவை. இந்த தவ காலத்துல நம்ம இருக்கிறப்போ கடவுள்கிட்ட பேசுறப்போ நம்ம எப்படி அவர்கிட்ட பேசுறோம், அவர்கிட்ட வந்து பேசுறப்போ அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்துவோமா, அதே மாதிரி தான் நம்மளுடைய சக மனிதர்களோட நம்ம பழகிறப்போ சரி, அவங்களை பார்க்கப்போ சரி, ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது, ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைகள் எப்பவுமே மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வனமா இருக்க வேண்டும் அப்படின்றது. கண்டிப்பா அந்த வார்த்தைகள்ல தெளிவு கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புறங்கூறுதல் சுத்தமா இருக்கவே கூடாது. ஒருவருடைய முதுகுக்கு பின்னாடி செய்யக்கூடிய வேலை ஒண்ணு என்னவா இருக்கணும் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுக்கறதா மட்டும்தான் இருக்கணுமே தவிர அவரை குறித்து பேசுவதோ குத்துற மாதிரி பேசக்கூடாது. சில நேரங்கள்ல இந்த நான் புறணி பேசல, அவங்க பேசுறாங்க நான் கேட்டுட்டு தானே இருக்கிறேன், நான் ஒண்ணுமே அதுல அவங்க கூட சேர்ந்து நான் பேசல அப்படின்னு சொன்னாலும் கூட புறம் கூறுதல் எந்த அளவுக்கு தவறோ அது போல புறம் கேட்பதும் ரொம்ப ரொம்ப தவறு. அந்த இடத்துல ஒரே வார்த்தை, நான் அவர் இல்லாதப்ப இந்த மாதிரி பேசுறியா, அப்ப நான் இல்லாதப்போ இதே மாதிரி தானே பேசுவேன். ஸோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் அந்த பேசக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க, ஆஃப் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ புறம் பேசுதல், உண்மை நிலை என்னன்னு தெரியாம பேசுறது, பிறரை காயப்படுத்தும் வண்ணம் பேசுறது, பிறரை வந்து வேணும்னே உள் நோக்கத்தோட அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணணும்னு என்ன சொல்லி பேசுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யாருமே செய்யல அப்படின்லாம் சொல்ல முடியாது. நானும் செஞ்சிருப்பேன், நீங்களும் மேபி செஞ்சிருக்கலாம். நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு தருணத்துல யாரோ ஒருவரை வெறுப்பேற்றுவதற்கு என்ன பண்ணிருப்போம், நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சிருப்போம். ஆனா இந்த தவ காலத்துல கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு அதை நாம செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த 40 நாள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க. எந்த ஒரு புதிய நல்ல பழக்கத்தை தொடங்குவதற்கும் எந்த ஒரு தீய பழக்கத்தை விட்டு விடுவதற்கும் 21 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செய்தால் போதுமானது. அது நம்மளோட லைஃப்ல என்ன ஆயிரும், ஒரு அங்கமா மாறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அதற்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த தவ காலத்தை நாம் அதை பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை நெருங்கி செல்ல முயற்பட கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னும் தொடர்ந்தும் பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றியின் நல்வாழ்த்துகள். திரிகடுகத்தில் இணைந்திருக்கிற இவ்வேளையில் இன்று நாம் 9ஆம் செய்யுளில் நுழைகிறோம். மூடர் விரும்புபவை. பெருமை உடையார் இனத்தின் அகறல், உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல், விழுமிய அல்ல துணிதல், இம்மூன்றும் முழு மக்கள் காதலவை. பெருமை உடையார் இனத்தின் அகறல் என்கிற இந்த முதல் கருத்தை இன்று நாம் ஆய்ந்து பார்க்கிறோம். அதாவது பெரியவர்கள், சான்றோர்கள், மாமேதைகள், இந்த சமூகம் வாழ வேண்டும் என்பதற்காக சிந்தனைகளை தந்தவர்கள், தங்கள் உயிரை கூட கொடுத்தவர்கள், வாழ்நாளெல்லாம் அதற்கென்றே உழைத்தவர்கள், தன்னலம் பாராதவர்கள், கண் துஞ்சார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர்கள். அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய அந்த கூட்டத்தில் இருந்து, அந்த கொள்கையிலிருந்து விலகி நிற்றல், அதான் அகறல். அகறல் என்றால் என்ன? அகன்று போகுதல். பள்ளியிலே அந்த பேரணி அமைக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்வார்கள். எல்லா பள்ளியிலும் அப்படி சொல்கிறாங்களான்னு தெரியல. என்ன சொல்லுவாங்க? பள்ளி நேர் நில். அப்போ அதற்கு எதிர்ப்பதம் என்னது? பள்ளி அகற்றி நில் என்று சொல்லுவாங்க. அப்போது அட்டென்ஷன், ஸ்டாண்ட் அட் ஈஸ், அதான் அகற்றி நில், கால்களை அகற்றி நில். அகன்று போகுதல், விலகிச் செல்லுதல், ஒட்டி நில்லாமல் இருத்தல் என்கிற அந்த ஒரு தன்மை இருக்கிறதே, அது அழிவுக்குரிய ஒரு தன்மை. ஆக அப்படி எவரும் செய்துவிடக்கூடாது. பெரியார் என்று எல்லா பெரியவர்களையுமே சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல். அதைத்தான் வள்ளுவர் ஒரு குறளிலே குறிப்பிடுகிறார். பெரியாரை பேணாதொழுகின் பெரியாரால் பேரா இடும்பை தரும். இது என்ன பெரியார்? தந்தை பெரியாரா? கண்டிப்பா தந்தை பெரியாரும் ஒரு மாமேதை தான். அதில் இங்கு சிலருக்கு அரசியல் தன்மையில் பல மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் ஒரு கடிவாளம் போடப்பட்ட அந்த பார்வையில் பார்த்து விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு குறை இருக்கும். எவர்தான் குறையில்லா மாந்தர். ஆனால் அவர்கள் செய்துவிட்ட வரலாற்று கடமை இங்கு எவரும் மறக்கக்கூடாது. அது தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், பேரறிவர் அண்ணா, பேரறிவர் அம்பேத்கர் என்றெல்லாம் மாமேதைகள் இருக்கிறாங்க பாருங்க. பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்னெல்லாம் பலரும் ஒவ்வொருவரும் அவரவருடைய கடமைகளை இங்கு ஆற்றி இருக்கிறார்கள். அந்த பெரியவர்கள் அவர்களுடைய அந்த கொள்கை, அந்த இனம் என்று சொல்லப்படுகிற அந்த குழு, அந்த குழுவிலிருந்து இங்கு விலகி நின்றால், ஒதுங்கி போனால், ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் பாவம். ஆக அந்த அகறல் என்பது கூடாது. மாறாக இணைந்து நிற்றல். அந்த பெரியவர்கள் அவர்கள் தந்திருக்கிற அந்த கொள்கைகள், அப்போது அதற்கு அந்த பெரியவர்களுடைய கொள்கைகளும் தெரிந்திருக்கணுமே. பாரதியார் எழுதிய கவிதைகளை இங்கு படித்தாகணுமே. பாரதிதாசன் முன்வைத்திருந்த தமிழ் தேசிய கொள்கைகள் இங்கு தெரிந்திருக்க வேண்டுமே. இப்படிப்பட்ட அந்த கொள்கைகள் எல்லாம் இங்கு வெளிவர வேண்டும். பாவலரின் பெருஞ்சித்திரனார் மாமேதை, கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோள் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்றே என்றெல்லாம் முழங்கியவர் வீரத்தோடு. அப்படிப்பட்ட அந்த மாமனிதர்களுடைய கவிதைகள் இங்கு தெரிந்திருக்க வேண்டுமே, படிக்க வேண்டுமே. திருக்குறள், திரிகடுகம் என்றெல்லாம் இப்படிப்பட்ட இவற்றையெல்லாம் தெரிந்து வைத்து அதன் அடித்தளத்தில் அந்த பெரியவர்களை விலகாமல் அவர்களோடு இணைந்து பயணிப்பதற்கு இந்த திரிகடுகத்தினுடைய முதல் கருத்து நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதை நாம் இங்கு ஏற்பதற்கு இங்கு அணியமாக வேண்டும். இன்று நாம் ஒரு சொல்லை நினைத்து அதற்குரிய தமிழ் சொல்லை ஆய்ந்து பார்ப்போம். ஜாதி. ஜாதி என்பது தமிழ் சொல்லே கிடையாது. அப்போ எப்படி தமிழ் இனத்தில் ஜாதி வந்தது? எவ்வளோ பெரிய கயமை பாருங்கள். ஜாதி என்பது வேறொன்றுமில்லை, அதனுடைய பொருள் இனம். ஆக ஒரு இனம், ஒரு குழு, ஒரு குழுமம் என்கின்ற அந்த சொற்கள் தான் தமிழில் இருக்கிறது. ஜாதி என்பது இல்லை. ஜாதி என்பது தமிழும் கிடையாது. எனவே இங்கு எவரும் ஜாதி என்று பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது, ஜாதியையும் பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது என்கிற அந்த செய்தியை இங்கு மனத்தில் பதித்துக் கொள்வோம். ஆக இங்கு பெரியவர்கள் எல்லாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணியவர்களை தவிர பிளவுபட்டு கிடக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வோடு இருக்க வேண்டும், தீண்டாமை இங்கு திணிக்கப்பட வேண்டும் என்று எண்ணியவர்கள் அல்ல.
அப்படியெல்லாம் எண்ணியவர்கள் சிறுமையானவர்கள். அப்படிப்பட்டவர்களோடு இணைந்து பயணிக்கிற ஜாதியை ஏற்கிறவர்களாக எவரும் இருக்கக்கூடாது. மாறாக பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்களோடு நாம் இணைந்து பயணிப்பதற்கு இந்த திரிகடுகம் நமக்கு ஒரு வெல்வெளி விடுக்கிறது, ஒரு சவால் விடுக்கிறது. இதை ஏற்கிற மாமனிதர்களாக திகழ்வோம், உயர்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, எஸ், இன்றைய நாள் சிறப்பான நாள ஒரு சிறப்பான ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளுமே காலையில் எழுந்தோடனே அவர் முகத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டிட்டு தான் அடுத்த செயலே செய்யறோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அவர் கூட நம்ம நெருங்கி வருவதற்கு இந்த தவக்காலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது எப்படி அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னா நன்றி உணர்வு. இதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இது நன்றி உணர்வு இல்லாத ஒரு மனிதன் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த நல்ல விஷயமே லைஃப்ல என்ன ஆகாது, நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா எனக்கு இருக்கிறதுக்கு நான் நன்றி உணர்வோடு நான் இல்லை அப்படின்னா எனக்கு நான் விரும்பிய ஒன்றை என்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ கடவுள் எனக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்கிறாரு அதை நினைச்சு நான் நன்றி சொல்லணும். நன்றி அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதை கிராட்டிடியூடா நான் நினைச்சு அதை ஃபீல் பண்ணி கடவுள் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காருப்பா, எவ்வளோ ஆசீர்வாதங்களால என்னை நிறைச்சிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி அதுல நான் ஃபோக்கஸ் பண்ணா இன்னும் நான் நிறைய என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள. கண்டிப்பா அதை விட்டுட்டு என்கிட்ட என்ன இல்லையோ, இப்ப எல்லாருமே வந்து ஒரு பேப்பர் பேன் எடுத்து உங்ககிட்ட என்னெல்லாம் இல்ல ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் எழுதுங்க, எதெல்லாம் கடவுள் உங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா விறுவிறுன்னு என்ன பண்ணிடுவோம், எழுதிடுவோம். சரி என்னென்னலாம் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதாவது லிஸ்ட் அவுட் போடுங்க அப்படின்னு ஒரு பேப்பர் எழுத சொன்னா யோசித்து தான் எழுதக்கூடிய நிலையில. ஏன் அப்படின்னா நாம் இருப்பதை காட்டிலும் இல்லாததை நினைச்சுதான் என்ன பண்றோம், அதிகமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு உணர்வு எனக்கு வாழ்க்கை நலம் பயக்குமா, கிறிஸ்துவை நெருங்கி செல்ல உதவுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஒரு முறை எங்க ஆசிரியர் அடிக்கடி இதை சொல்லுவார், நன்றி எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லு, லைஃப்ல என்ன நடந்தாலும் அது வந்து நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு டைம் பார்த்தா, சார் நீங்க ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்க பைக்ல என்ன பண்ணீங்க, பெட்ரோல் இல்லாமல் நரோட்ட நிற்கிறீங்க, இந்த நேரத்தில் நீங்க என்ன சார் நன்றி சொல்லுவீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்ட உடனே எனக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வர ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தியா, அவனை நினைச்சு நான் என்ன பண்ணுவேன், நன்றி சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ இப்போ இது போல நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட வேறு ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது அது நன்றி உணர்வு மிக்க ஒரு கண்ணோட்டமாக என்ன பண்ணுவோம், அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். நம்ம பல நேரங்கள் ஐயோ நான் பைபாஸ்ல போனா பைக்ல பெட்ரோல் இல்லை, ஐயோ பெட்ரோல் கூட இல்லையா, நான் மாத்தி இன்னொருத்தனை திட்ட, நீ பெட்ரோல் இல்லாம வண்டி எடுத்துட்டு போனியா, நீ அதை பார்க்கல இன்னொருத்தங்க திட்ட, இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை தான் என்ன பண்ணும், கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ வாழ்க்கை வேறு ஒரு புதிய நன்றி உணர்வுடன் கூடிய கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை அழகாக மாறும். அந்த வாழ்க்கை மாற்றம் நம்மை கிறிஸ்துவை நோக்கி அழைத்து செல்லும். வாழ்க்கை அழகாக மாற வேண்டும் என்றால் நன்றி உணர்வோடு அந்த கண்ணோட்டத்தில் நாமும் இருக்க வேண்டும் என்பது அழகான ஒரு தெளிவு. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளின் மொழி பழக்க வழக்கம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளதா? அவர்களுக்கு தெரிவது நமக்கு தெரியவில்லையே என ஆதங்கப்படுவதுண்டா? இந்த இடைவெளிக்கு காரணம் தலைமுறைகளுக்கிடையிலான தூரமா, இல்லை வலை உலகத்தின் வேகமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? மத்தேயு 1 தலைமுறை அட்டவணை. இயேசுவின் தலைமுறை பட்டியலில் பல்வேறுபட்ட மக்கள் இருந்தனர். பாவியாகிய தாமார், புறவினத்தவரான ராகாப், ரூத் போன்றவர்கள், அரசர்கள், சாமானிய மக்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்கள் அவரவர் தன்மைக்கேற்ப இயேசுவின் பிறப்பிற்கும் கடவுளின் இறையாட்சி திட்டத்திற்கும் உரு கொடுத்திருக்கின்றனர். தலைமுறை தலைமுறையாக அறிவும் ஞானமும் கடத்தப்பட்டிருக்கின்றன. தோல்வியும் வெற்றியும் அதன் அங்கமாக இருக்கின்றன. ஒரு தலைமுறையின் நம்பிக்கை மற்றொரு தலைமுறைக்கு பாடமாகிறது. ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நிற்காமல் பின்வரும் தலைமுறையை முழுமைப்படுத்த முன்வருகின்றனர். இதனால்தான் நமக்கு இயேசு என்னும் இறைமகன் கிடைத்தார். 1946 முதல் 1964க்குள்ளாக பிறந்தவர்களை இந்த புதிய தலைமுறையினர் எப்படி சொல்லி அழைக்கிறார்கள் தெரியுமா? பேபி பூமர் என்கின்றனர். 1964 முதல் 1980 வரை பிறந்தவர்களை ஜெனரேஷன் எக்ஸ் என்று அழைக்கின்றனர். 1981 முதல் 1996க்குள் பிறந்தவர்களே ஜென் ஒய் என்றும், 1997 2012ற்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் ஜி என்றும் அழைக்கின்றனர். 2013 முதல் 2024க்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் அல்பா என்றும், இனிமேல் 2025 பிறக்கப் போகின்றவர்களை ஜெனரேஷன் பீட்டா என்றும் இந்த டிஜிட்டல் சமூகம் அழைக்கின்றது. 45 அல்லது 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பலரும் எண்ணிம குடியேறிகள், என்னையும் உள்ளடக்கி
டிஜிட்டல் இம்மிகிரன்ட்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எண்ணிம குடிகள், அதாவது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் உலகத்திற்குள் நுழைகின்றோம். இந்த டிஜிட்டல் பிளவை நாம் புரிந்து கொண்டாலே நாம் அதனை சரி செய்ய முற்படுவோம். ஏன் எப்போதும் மொபைல்லே இருக்கிறாய் என்று குழந்தைகளிடம் கடிந்து கொள்வதற்கு பதிலாக, அப்படி என்ன மொபைலில் பார்ப்பாய், வா நாம் சேர்ந்தே பார்க்கலாம் என்று நேர்மறையாக அவர்களிடம் கேட்கலாம். டிஜிட்டல் உலகை புரிந்து கொள்வதற்கு அவர்களிடமே உதவி கேட்கலாம். ஏன் நாம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சேர்ந்தே விவாதித்து சில கட்டுப்பாட்டு விதிகளை இணைந்தே எடுக்கலாம். புதிய தலைமுறைகளோடு முரண்படுவதில் அல்ல, அவர்களின் வலை உலகத்தை நம் ஞானத்தாலும் அனுபவத்தாலும் முழுமை சேர்ப்பதில்தான் நாம் அவர்களின் உலகத்திலும் வாழ முடிகிறது. மத்தேயு 1 அதிகாரத்தில் காண்பது போல தலைமுறைகள் ஒன்றோடொன்று இணைந்தால் மட்டுமே, கைகோர்த்தால் மட்டுமே வாழ்க்கையின் அர்த்தம் முழுமையடைகிறது. இன்று டிஜிட்டல் உலகம் நம்மை வேகமாக இணைக்கிறது. ஆனால் மனித இதயங்களை இணைப்பது அன்பும் தொடர் உரையாடலுமே. தொழில்நுட்பங்கள் இடைவெளியாக மாறாமல் பாலமாக மாறட்டும். பழைய தலைமுறையின் அனுபவமும் புதிய தலைமுறையின் தொழில்நுட்பமும் இணையும் போதுதான் நம்பிக்கையும் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். அந்த இணைப்பை உருவாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு. ரொம்ப அருமையான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. இன்னைக்கான விழிப்புணர்வு செய்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு இந்த தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டிய செயல்கள். அடுத்ததா என்ன சொல்றாங்க? எஸ், இது கடவுள் நிறையவே பண்ணியிருக்காரு. நம்ம கூட இருக்கும் போதும் சரி, இப்பவும் சரி, நமக்கு கற்றுக் கொடுக்க ஒரு பெரிய பாடம் forgive quickly அப்படின்றதுதான். மன்னிச்சிருங்க, அது எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க அப்படின்றது. ஒரு டைலாக் கூட சொல்லுவாங்கல்ல ஜோ, அதாவது மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் பெரிய மனுஷன். நம்ம எப்படிப்பட்ட ஒரு தரப்புல இருக்க போறோம்ன்றது நம்ம தான் அதை முடிவு பண்ணிக்கணும். சோ அப்படிப்பட்ட அந்த மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த நிமிடம் கூட நம்ம தயக்கம் நிறையவே காட்டுறோம். எதனால அப்படின்றத நமக்குள்ளதான் கேட்டாதான் தெரியும். நமக்கு இயேசு கற்பித்த ஜெபம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் திருப்பலியின் போதோ இல்ல ஜெபமாலை சொல்லும் போதோ கர்த்தர் கற்பித்த ஜெபம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு அழகான ஒரு சென்டென்ஸ், அழகா நம்ம அதை உணர்ந்துதான் சொல்றோமானே பல நேரம் தெரியல. பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை நீர் என்ன பண்ணு மன்னியும். சோ அப்ப நாமளே அவர்கிட்ட என்ன வாக்கு கொடுத்தோம்னா, மத்தவனை நான் எப்படி மன்னிக்கிறேனோ அதே மாதிரி நீ என்னை மன்னிச்சா போதும். அப்ப நான் மத்தவனை மன்னிக்கலன்னா நான் என்ன பண்றேன், டைரக்டா நானே சொல்லியிருந்தேன், நான் அவனை மன்னிக்கல, நீ என்ன பண்ண வேண்டாம், மன்னிக்க வேண்டாம். நம்ம போய் 10 தடவை உப்புற ஒரு சாதனத்துல பங்கெடுத்தாலும் சரி, 10 தடவை ஐயோ ஐயோ இப்படி போய் மன்னிப்பு கேட்டாலும் சரி, நான் மத்தவனை மன்னிக்காத வரை என்னுடைய பாவங்களும் மன்னிக்க கிடையாது. சோ இப்ப வீட்டுல அழகா சொல்லியிருக்கிறாரு, தந்தை நீங்க எப்படி உங்க மத்தவங்களை பாவங்களை மன்னிக்கிறீங்களோ அது போலதான் தந்தை உங்களுடைய பாவங்களை என்ன பண்றாரு, மன்னிக்கிறாரு. சோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து சொன்னோம். அந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு முறையும் இதை நான் உணர்ந்து சொன்னேன்னா எனக்குள்ள உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நான் இவனை மன்னிக்காம இருக்கிறேன், அவனை மன்னிக்காம இருக்கிறேன், அப்ப நான் என்னுடைய பாவங்களுக்கு எப்படி எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதை இவ்வளவு நாள் வரைக்கும் சொல்லியிருக்கிறோம், பிறரை மன்னிக்கல அப்படின்னா நான் அதை பொருள் உணர்ந்து நான் அதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். ஒருவேளை அதில் மாற்றம் காண்கின்ற பொழுது, பிறரை மன்னிக்கின்ற பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவை நெருங்கி செல்ல முடியும். கண்டிப்பா மாற்றம் காண்போம். இன்னும் தொடர்ந்தும் பேசும் அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெல்லாம் நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கோமோ நிலங்களில், நீங்கள் ஏற்கனவே பராமரிப்புகளை கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்லைங்க. ஒருவேளை நான் பண்ணலைங்க, நான் சொல்ல போகிற விஷயங்களை நான் பண்ணலைன்னா உடனடியாக பண்ணுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த வெயில் அதிகமாக இருக்கிறப்ப கருப்பு பைப்பில் வெயில் அடிக்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கடின உப்பாக மாறி பைப்புக்குள்ளே படிய ஆரம்பிச்சிடும். பைப்புக்குள்ளே படிஞ்சுன்னா தண்ணீர் வரக்கூடிய ஓட்டையெல்லாம் நிறைஞ்சு போயிடும். நிறைஞ்சிச்சுன்னா வெயில் காலத்தில் நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி, அதை கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப உப்பு அடைச்சிக்கும். அப்போ அதை சரி செய்யணும்னா இந்த காலத்தில் உடனடியாக 15 நாளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, சொட்டு நீர் பாசனத்தில் மோட்டார்லேருந்து நடுவில் ஒரு பைப் போகும் பார்த்துருக்கீங்களா? அந்த பைப்பு போய் கடைசியாக முடிகிற இடத்துல இப்படி தூக்கிட்டு நிற்கும், ரைட்டா? இந்த மூடியை திறந்துட்டு இதை அப்படி படுக்க வைங்க. படுக்க வச்சு ஒரு கல்லை தூக்கி மேலே வச்சுருங்க. செஞ்சிடலாமா? மோட்டரை போடுங்க.
தண்ணி வேகமாக போய் அடிச்சுட்டு வெளியே வரும். அப்போ இந்த பைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கசடெல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 5 நிமிஷம் ஓடட்டும், மூடியை போடுங்க. வந்துட்டு ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய கருப்பு பைப்பில் இருக்கக்கூடிய லேட்ரல் கடைசியில் இப்படி மூடி போட்டிருப்பாங்கல்ல, ஒரு கண்ணு போட்டு மூடி இருப்பாங்க. அந்த கண்ணை இப்படி கீழே இழுத்து விடுங்க. கீழே இழுத்துட்டிங்கன்னா இது லூஸ் ஆகிடும்ல, இதை நேராக்கி இந்த இடத்த பிடிச்சி அமுக்கி விடுங்க. அப்போ ஒரு டியூபோட முழு ஓட்டை தெரியும் இல்லைங்களா? இப்போ மோட்டரை போடுங்க. ஒரு திசை மட்டும் செய்யுங்க. மோட்டரை போட்டிங்கன்னா இந்த கடைசி பைப்பை மூடிட்டோம். மோட்டரை போட்டோம்னா வர்ற தண்ணியில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பைப் வழியாக அடிச்சுக்கிட்டு வெளியே வரும். அப்போ அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உப்பெல்லாம் அரிச்சிட்டு வெளியே வரும். ஒரு சில நேரம் நிறையாவே உப்பு கட்டி இருக்குங்க. அன்றைக்கெல்லாம் சிவகங்கையிலேருந்து ஒருத்தர் பேசுனீங்கள்ல, இப்போ அது எப்படி இருக்கும்னா, ஒரு பைப்புக்கு பக்கத்தில் வெளியே வரக்கூடிய பைப்பை அப்படி தூக்குறீங்கன்னு வைங்களேன், பைப்பு வந்து இந்த மாதிரி வளைஞ்சு வரணும். வளையாமல் அப்படி தூக்குனா குச்சி மாதிரி வருதுன்னு வைங்களேன், உள்ளே அவ்வளோ உப்பு கட்டியிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை என்ன செய்யணும்? சுத்தியல் வச்சோ அல்லது ஒரு குச்சி வச்சோ அங்கங்கே அடிக்கணும். அடித்தோம்னா அந்த உப்பு வந்து உடஞ்சிரும் உள்ளே, ரைட்டுங்களா? உப்பு உடஞ்சிரும். இப்போ நான் வந்து அந்த கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டேன்னா அந்த உடஞ்ச உப்பெல்லாம் வெளியில் வந்துடும். ஒத்துக்கிறீங்களா? 2 பக்கம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம 15 நாளைக்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டோம்னா, இந்த அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய மே மாதம், அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த காலத்தில் நம்ம பயிர்களில் எந்த விதமான விளைச்சல் குறைவு இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்படி செஞ்சதுக்கப்புறம் வெஞ்சுரின்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, இந்த ஒரு உரம் கலக்கிறதுக்கு ஒரு டியூப் வச்சுருப்பாங்கல்ல, இந்த டியூப்பை வந்து ஒரு ட்ரம்முக்குள்ளே போட்டு அந்த ட்ரம்முக்குள்ளே என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஈயம் கரைசல்னு ஒரு திரவம் 500 ரூபா சொல்லுவாங்க. 4 மாதத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். 1 லிட்டரை 20 லிட்டராக மாற்றி அதை பயன்படுத்திக்கலாம். 60 ரூபா சொல்லுவாங்க வேஸ்ட் டீகம்போசர். ஒரு பாட்டிலேருந்து 200 லிட்டர் பண்ணிக்கலாம். சாண பாசி கரைசல் 100 ரூபா கொடுக்குறாங்க 1 லிட்ரு. அதை நீங்கள் 200 மாற்றி வச்சுக்கலாம். இந்த திரவங்களை நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஊற்றி நீங்கள் சொட்டு நீரில் கொடுத்தீங்கன்னா, அது வந்து அமிலத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய பொருள். அந்த அமிலம் போக போக இந்த ஓட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு அடைச்சாலோ அல்லது நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணி அது அந்த கருப்பு பைப்புக்குள்ளே படிஞ்ச மாதிரி இருந்தாலோ அதெல்லாம் எடுக்க அது வாய்ப்பாக இருக்கும். சரிங்களா? இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை செய்யணும்? நம்ம தோட்டத்துக்கு போகிறப்பெல்லாம் மோட்டரை போட்டு விட்டு எல்லா பகுதியிலையும் தண்ணி கரெக்டாக போகுதான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு இடத்துல போகலைன்னா என்ன காரணம்? இந்த பின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு குத்தி விடலாம். ஓட்டை போட்டோம்னா தண்ணி வந்துருச்சுன்னா ஏதோ ஒன்று அடைச்சிருக்கு, எடுத்துட்டோம். இல்லைங்க, அந்த இடம் வந்து உப்பு பறிஞ்ச மாதிரி அப்படியே வெள்ளை கலரில் ஒட்டியிருக்கும். அப்படி இருந்தாலோ அல்லது அந்த தண்ணி விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வட்டமாக வெள்ளையாகிருக்கும், அந்த மாதிரி இருந்தாலோ உப்பு கட்டுதுன்னு அர்த்தம். அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை கொஞ்சம் தொடர்ந்து பண்ணணும். இந்த கவனம் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா சொட்டு நீர் பாசனத்தை மாத வாரியாக இந்த அதிகம் வெயில் இருக்க காலங்களில் பராமரிக்கணும். அந்த வெஞ்சுரியில் கொடுக்கறதுக்கு முன்னாடி வடிகட்டிட்டு கொடுக்கணும். அப்படி போகிறது வந்து வடிகட்டிட்டு அனுப்பணும். அந்த வடிகட்டிட்டு அனுப்புறதையும் 15 நாளுக்கு ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை சொட்டு நீர் பாசனத்தை சுத்தப்படுத்திக்கணும். தெரிஞ்சு செய்யலாமா? சந்தேகம் இருந்தால் இந்த கீழே நம்பரில் கேட்டுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். கிறிஸ்துவுக்குள் நெருங்கி செல்வதற்கு நாம் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஒரு அமைதியில் கிறிஸ்துவோடு நேரத்தை செலவிடுதல். ஒரு நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிறதா இருக்கலாம், வீட்டில் அமைதியான நிலையில் உட்காந்து இயேசு கிறிஸ்துவோட திருவுருவ படத்தின் முன்னாடோ இல்லை அவருடைய சுரூபத்தின் முன்னாடியோ உட்காந்து அவர்கிட்ட பேசலாம். ஸோ இந்த அமைதியில் இளைப்பாறுவது, அதாவது அமைதியில் இளைப்பாறுவது அப்படிங்கிறது இறந்ததுக்கு அப்புறம் இல்லை. ஸோ நாம இன்னைக்கு எவ்வளவோ விஷயங்கள் ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், காலையில் எந்திரிச்சு படிங்கடா. ஏன் காலையில் எந்திரிச்சு படிக்கணும்? நைட்டு தான் எங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நாங்கள் நைட்டு உட்காந்து படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு தெளிவாக ஒரு விளக்கத்தை சொல்லுவார். காலையில் உன்னுடைய மூளை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அமைதியாக இருக்கும். அதில் வந்து ஒரு அழிச்ச ஸ்லேட்டில் என்னன்னாலும் என்ன பண்ணலாம், எழுதலாம், அந்த மாதிரி இருக்கும். நீ ஈவினிங் நைட்டு லேட் நைட்ல நீ போய் பார்த்தனா நீ எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்ப. அப்போ ஒரு மார்க்கெட்ல போனால் எப்படி கையன்னு சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் அந்த ஸ்டேட்ல எழுதியிருக்கும். அதுக்கு மேலே கொண்டு போய் நீ படிச்சது எழுதுனா என்ன ஆகுது, உனக்கு அது பதியாது. ஸோ அப்போ அந்த அமைதியில் இருக்கின்ற பொழுது, அமைதியில் தொடங்குகின்ற பொழுது எல்லா விஷயமும் சிறப்பாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். கோவப்படும் போது கூட நான் பல நேரங்களில் சொல்லுவேன், கோவப்படுறத 1 செகண்ட் 2 செகண்ட் தள்ளி நீங்க கோவப்பட்டு பயிற்சி எடுத்து பார்த்தீங்க, அந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன பண்ண நிகழும். ஸோ அப்போ அந்த அமைதிக்கு அவ்வளோ பெரிய
பவர் இருக்குது. அமைதியில் இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியும். பல நேரங்கள்ல கடவுளுடைய குரல் எது, நம்மளுடைய ஓவர் திங்கிங் எதுனே நமக்கு தெரியறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம அமைதியில் கடவுளோடு பேசுவதே கிடையாது. சில நேரங்கள் அவர் பேசுறத நாம இதுக்கு என்னுடைய ஓவர் திங்கிங் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிருந்தோம், கண்டுக்காம விட்டு போயிடும். சில நேரங்கள் நம்முடைய ஓவர் திங்கிங்க இது கடவுள் தான் எனக்கு என்ன பண்ண இருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு, பேசுறாரு நினைச்சு அதை எடுத்து செஞ்சு அப்புறம் சிக்கல் என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம். ஸோ அப்போ அமைதியில் கடவுளோடு பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து எந்த கவலைகளை பத்தியோ எதை பத்தியோ மைண்ட்ல இல்லாம அவரை சும்மா உட்காந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தாலே போதும். அவர்கிட்ட பேசணும்லாம் அவசியம் இல்லை. கண்ணை மூடி அவரை கண்ணு முன்னாடி மனக்கண் முன்னாடி நிறுத்தியோ இல்லை கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூட கடவுளுடைய சிறுபத்தை பார்த்தோ ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தாலே போதுமானது. எவ்வளவு விஷயங்கள் அவர் பேசுறத நம்மளால உணர்ந்து கொள்ள. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு அமைதியான சூழலை வந்து ஏற்படுத்தவும், கடவுள் கூட பேசுவோம், இன்னும் தொடர்ந்தும் பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்ராக்ட், கண் புரை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கேட்ராக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த கேட்ராக்ட்ல வந்து பாருங்க 4 ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல இந்த கேட்ராக்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புரதங்களால் ஆனது. அந்த புரதங்கள் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டியோலைட்டிக் அப்படின்ற மாதிரி அந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் உடைஞ்சு ஒரு புகை மாதிரி அந்த லென்ஸ் வந்து மாறிடும். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்புரை அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இதுல வந்து பாருங்க 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. இந்த 4 ஸ்டேஜ்ல 2 ஸ்டேஜ் கம்ப்ளீட்டா கியூரபிள், கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 3வது 4வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசர்ச் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி ரிசர்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெர்பல் மெடிசன்ஸ். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நிறைய ஹெர்ப்ஸை தான் பேஸ் பண்ணி ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதுலயும் வந்து பாருங்க பெரிய மாற்றம் இருக்கு. கியூரபிள் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா ரிசர்ச் கோயிங் ஆன் அப்படின்றதுனால. அப்ப இந்த கேட்ராக்ட் வந்து பாருங்க நம்மளோட நேச்சுரல் லென்ஸ் எடுத்துட்டு IOL அப்படிம்பாங்க, இன்ட்ராஆக்குலர் லென்ஸ், இதை பொறுத்தர் தான் கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை அப்படின்றது. இதை கன்சர்வேட்டிவ் மெடிசன் மூலியமாவே நார்மல்சி பண்ண முடியுமா? நான் முன்னமே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ரொம்ப ஈஸியாவே நார்மல்சி கொண்டு வந்துட முடியும். எப்படி அப்படின்னு மேடம் அவங்க அனுபவத்தை பகிர்வாங்க உங்ககிட்ட. அதாவது ஒரு பக்கம் வந்து மெடிசன்ஸ், இன்னொரு பக்கம் எக்ஸசைசஸ், இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏற்கனவே ஐ பத்தி பேசும்போது அந்த ஐ வாஷ் அப்படின்றது இருக்கு. அது என்னென்ன பொருட்களை பயன்படுத்தி எப்படி நீங்க ஐ கப் வச்சு அந்த ஐ வாஷ் பண்றதுன்றத பொறுத்து இருக்கு. அது இல்லாம நம்ம ஹோமியோ அண்ட் ஆயுர்வேதிக்ல ஹை ட்ராப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பயன்படுத்தி கூட டயட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ்க்கு வித்தவுட் சர்ஜரி உங்களுக்கு க்யூர் ஆகுறதுக்கு உங்க கையில வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ண பேஷண்ட்டு நல்லா இருக்காங்க. இதே 3rd and 4th நம்ம கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம் இப்போதைக்கு, அவ்வளவுதான். ஆனா மெயின்டைன் பண்ணலாம் ஓவரா. ஏன்னா வேற சில பிரச்சனைகளால உங்களுக்கு ஐல பிரச்சனை வரும். இப்போ பிபி அதிகம் இருக்கலாம், இல்ல கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், டயபெட்டிக் இருக்கலாம், இல்ல அடிபட்டு கூட இருக்கலாம். ஏன்னா ஐல ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள். இப்போ சின்ன குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, வீட்டுல ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க, தெரியாம போய் எதையாவது இடிச்சுட்டு விழுந்துருவாங்க. அப்ப விழும்போது அவங்களுக்கு கண்லயும் அடிப்படுறதுக்கு இருக்கு, இடிச்சுக்கும் போது கண்லயும் அடிப்படுறதுக்கு இருக்கு. அப்ப நமக்கு அது பெருசா பிரச்சனையா தெரியாது. இதே கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஐல ப்ராப்ளம் வரும், பிளட்டு உங்களுக்கு ட்ராப்பா வரலாம். அப்ப நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா, ஐல ஏதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேஷண்ட் அப்படித்தான். ஆனா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவங்களுக்கு தெரிஞ்சு அடிபட்டதா இருக்காது. அதனால திடீர்னு தான் நமக்கு அடிபட்டது அப்படிங்கிறத விட ஏற்கனவே அடிபட்டதுனாலையும் கண் பாதிப்புகள் வருது. இது மாத்திரம் இல்ல, இதே போலதான் ஃபிட்ஸ் வர்றதுக்கும் காரணம். 2 விஷயம் நம்ம லிங்க் ஆகுது. எப்பவோ விழுந்திருப்பாங்க, தலையில அடிபட்டு இருக்கோம், இப்ப அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம். இப்ப குழந்தைங்களுக்கு ஹை ஃபீவர், அதுல ஃபிட்ஸ் வர்றது போல கண் பாதிப்புக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்த்தது வந்து கேட்ராக்ட். இப்ப கேட்ராக்ட் வந்து பாருங்க, பொதுவா நம்ம என்ன நினைப்போம், வயதானாதான் வரும் அப்படின்னு நினைப்போம். இப்ப மேடம் சொன்ன மாதிரி வந்து கேட்ராக்ட்ல பல வகை இருக்குங்க.
ஏஜ் ரிலேட்டட் கேட்ராக்ட், வயதானவங்களுக்கு வரக்கூடிய கேட்ராக்ட். செகண்டரி கேட்ராக்ட் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்கு, பிபி இருக்கு, கண்ட்ரோல் இல்லை, அதனால வர்றதுதான் பாத்தீங்கன்னா செகண்டரி கேட்ராக்ட். பீடியாட்ரிக் கேட்ராக்ட், குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கேட்ராக்ட் அப்படின்றது இருக்கு. ட்ரோமேட்ரிக் கேட்ராக்ட், ட்ரோமேட்டிக் கேட்ராக்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அடிப்பட்டதுனால, இப்ப மேடம் சொன்ன மாதிரி. அதே மாதிரி கேட்ராக்ட் டியூ டு சைக்காட்ரிக் இல்னஸ், ஏதாவது மனோரீதியான குழப்பங்கள், மனோரீதியான நோய்கள் இருக்கும், அதனாலயும் குழந்தைங்களுக்கு கேட்ராக்ட் அப்படின்றது வர்றது உண்டு. ஆக இந்த மாதிரி இத்தனை கேட்ராக்ட்ஸ் இருக்கு. இத்தனை கேட்ராக்ட்ஸ்ல என்ன கேட்ராக்ட் உங்களுக்கு இருக்கு, அதே மாதிரி என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ஏர்லி கேட்ராக்டா, இம்மெச்சூர் கேட்ராக்டா, மெச்சூர் கேட்ராக்டா, ஹைப்பர் மெச்சூர் கேட்ராக்டா, அந்த கேட்ராக்டோட 4 ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள், என்னென்ன மாதிரி உங்களுக்கு பயிற்சி வகைகள். இந்த கேட்ராக்ட்லேயே நிறைய கண் வாஷ் அப்படின்றது இருக்குங்க, கண் கழுவுறது, அந்த ஒரு மெத்தடாலஜிஸ் இருக்கு. ஹை வாஷ் டெக்னிக்ஸ், என்ன ஒரு சப்ஸ்டன்ஸ் போட்டு நம்ம ஹை வாஷ் பண்றது முக்கியமா சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா நேர்ல நம்ம பண்ணலாம், ஆன்லைன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பயிற்சிகள் அப்படின்றது கத்துக்கலாம். அதுக்கும் மேல டயட் ஷீட் ஒரு நிறைய இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டயட்டையும் ஃபாலோ பண்ணும்போது இதுல இருந்து கம்ப்ளீட் ரிலீஃப் அப்படின்றது சாலிடா வரும். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா டயட்டும் உங்களுக்கு ஐக்கி கொடுக்கும். என்னதான் எல்லாமே சேர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்துடும். அதனால இதுல சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை, பயப்பட வேண்டாம். ஃபுட் சப்ளிமெண்ட்ரி தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம். இதுல எந்த கெமிக்கல்ஸ் கிடையாது, பயப்பட வேண்டாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கடைப்பிடிக்கக்கூடிய ஈஸி மெத்தட் தான் உங்களுக்கு கைட் பண்றோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் இந்த தவக்காலத்தில் கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கான வழிகள். ஃபைனலா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே சந்தோஷம் அப்படின்றது அப்பப்போ வரும், அப்பப்போ போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்தால் கூட அதை நம்ம ரொம்ப அன்பாக இல்லை மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த பக்குவத்தை வர வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த தவக்காலத்தை அதை அப்படியே மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா. ஒரு சின்ன நிகழ்வு, நம்ம டிராஃபிக்ல நிற்கிறோம், டிராஃபிக்கை விட்டு நம்ம போக முடியல, அவ்வளோ ஒரு இதுவாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ஓகே அதெல்லாம் சரியா போயிடும், நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம், நம்மளே ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். கண்டிப்பா இது ஆறுதல் படுத்திக் கொள்வது மட்டும் இல்லை, இது அன்பை தேர்ந்தெடுப்பது. அவ்வளவுதான். வீடுகளில் காலைல எல்லாம் அறக்க பறக்க போயிட்டுருவோம். சில வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுற சொல்லுவாங்க, கடவுள் வணக்க நிகழ்ச்சி பாக்குறீங்களா அப்படிங்கிட்ட, இல்லை நான் கடவுள் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு கேட்கிறோம் நிறையா. அது டிவியில் அது பாட்டுக்கு அந்த பக்கம் பேசுற விஷயத்தை கேட்டுட்டு இந்த பக்கம் வேலையை பார்த்துட்டு இருப்போம். அப்படிப்பட்ட வீடுகளையும் சில வீடுகள் அறக்க பறக்கத்தான் இருக்கும். அந்த சாக்ஸ் எங்க வச்ச, டை எங்க வச்ச, என் ஷூ எங்க இருக்குது, என் பேக் எங்க இருக்குது, ஒரு பக்கம் கேள்விகள், இன்னும் கிளம்பலையா, எந்திக்கலையா, அம்மாவோடைய ஒரு பக்கம் புலம்பல்கள், பிள்ளைங்க ஒரு பக்கம் இன்னைக்கு போகணுமா கிளம்பணுமா, எல்லாரும் என்னன்னா ஒரு அறக்க பறக்க ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு அன்பை தேர்ந்து, அவ்வளவு அறக்க பறக்க கிளம்புறப்ப திடீர்னு ஒரு காஃபி வச்சிருக்காங்க, காஃபி டம்ளர் என்னாச்சு கொட்டிருச்சு, அவ்வளவுதான் வீடு போர்க்கிழமை என்ன ஆயிரும், மாறிடும். அதை ஏன் குடிக்க வேண்டியதானே அங்க இருந்து ஒரு குரல் வரும், குடிக்கிற வரைக்கும் கையில என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போக வேண்டியதானே இங்க ஒரு குரல் வரும். கொட்டினது ஒருவேளை குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா ஏன் கண்ணு முன்னு தெரியலையா, பார்த்து நடக்க மாட்டேன். ஸோ இது இருந்து அந்த சாதாரண ஒரு குடும்ப நிகழ்வே ஒரு சின்ன ஒரு காஃபி கொட்டினது என்னவா மாறிடும்னா போர்க்களமாக மாறிடும். ஆனா அந்த இடத்துல அதற்கு பதிலாக ஐயோ காஃபி இங்க வச்சிருந்தா நான் எடுக்க மறந்துட்டேனே, குட்டிருச்சே சாரி அப்படின்னு கணவரோ, ஐயோ சார் நான் கூட கொஞ்சம் நின்று என்ன பண்ணிக்கலாம், பொறுமையாக கையில கொடுத்துட்டு வந்துருக்கலாம், நான் அடுத்த வேலைக்கு அடுப்புக்கு நான் அவசரமா ஓடி வந்துட்டேனே அப்படின்னு மனைவியோ, ஐயோ நான் நடக்கும்போது தெரியாம என்ன பண்ணிட்டேன், கவனிக்கல, கீழே இருந்ததை நான் பார்க்கல, இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு அந்த குழந்தையோ சொல்லியிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அந்த போர்க்களமான சூழல் அமையுமான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ நாம் சில நேரங்களில் எங்கே அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ சின்ன சின்ன விஷயத்துல கூட நாம் அன்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். பைக்ல நீங்க கிளம்புற மாதிரி கிளம்புறீங்க, ஸ்டாண்ட் எடுக்கிறப்ப ஸ்டாண்ட் என்ன ஆயிடுச்சு, காலில் இடிச்சிருச்சு, உடனே அப்படியே டென்ஷன் பல்ல கடிச்சிட்டு நமக்கு உருன்னு வரும். அந்த டைம் யார் எதுவும் கேட்டால் என்ன பண்ணுவோம், கோவப்படும். நல்ல வேலை அது லைட்டாக என் காலில் அடிபட்டதோட முடிஞ்சு போச்சு, வேற எந்த பெரிய ஆபத்தையும் என்ன பண்ணல, அது ஏற்படுத்தலை. ஸோ அப்போ திங்கிங் இதுதான் நமக்கு அன்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள். இதை ஒவ்வொரு நாளும் நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது வாழ்க்கை மாற்றம் காணும். அந்த வாழ்க்கை மாற்றம் தான் கிறிஸ்துவை நோக்கி என்ன பண்ணும், அழைத்து செல்ல வைக்கும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் சரத்குமார் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். பிரிசில்லா ஃபியோனா இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா விஷால், அம்மா நித்யா, தாத்தாக்கள், பாட்டிகள், பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், அத்தைகள், மாமாக்கள், சித்திகள், அக்கா மோனி, அண்ணன்கள் ஷர்வின், அக்வின், குட்டீஸ்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்கோலம்
இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா காண்றாங்களோ அவங்க எல்லோருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பொருள், ஆண்டவரே உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். திருப்பாடல் 132:8. ஆண்டவருக்கு ஒரு உறைவிடம் நாம் கட்ட வேண்டும். இந்த உலகத்தில் கோயில் கட்டுகிறோம், ஜெபக்கூடங்கள் கட்டுகிறோம், கெபி எழுப்புகிறோம். எத்தகைய ஆனந்தத்தை, எத்தகைய நன்மையை அது நமக்கு தருகின்றது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் நாம் ஒரு இடம் கொடுக்க வேண்டும். அந்த இடத்தில் நாம் சென்று ஜெபிக்க வேண்டும். எல்லா மக்களும் அந்த இடத்தில் வரும் பொழுது அது ஒரு அருளின் வாய்க்காலாக மாறுகிறது. ஆண்டவரோடு பேசலாம், நம்முடைய உள்ளக்கிடைகளை எடுத்து சொல்லலாம், அவருடைய மாட்சிமையை காணலாம். திருப்பா நமக்கு சொல்லுகிறது, ஒரு பக்தன் இவ்வாறு வேண்டுகிறான், ஆண்டவரே நான் விரும்புவது ஒன்றே, உம்முடைய கோவிலில் வர வேண்டும், அந்த திருப்பீடத்தில் உம்முடைய அழகை காண வேண்டும், உம்மோடு இணைய வேண்டும், உம்மில் ஒன்றித்து என்னை நான் மறக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய இடமானது நம்மோடு அவர் வாழுகின்ற அது ஒரு இடமாக இருக்கிறது. சில சமயத்தில் அதை இடம் என்று சொல்லுகிறோம், மனிதனே கடவுள் வாழும் ஆலயமாக என்று சொல்லுகிறோம். அது ஒரு இடம் இல்லை, கடவுளும் மனிதனும் சந்திக்கின்ற உரையாடுகின்ற உரையாடல் என்று சொல்லுகிறோம். எதை எப்படி செய்தாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். நாம் நம்மை அன்பு செய்வதை விட அவர் அதிகமாக அன்பு செய்கிறார். திருப்ப ஆசிரியர், இறைவா உமதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் கட்டுகிறோம், அதில் எழுந்தருளி இருக்கும் என்று சொல்லும் பொழுது அவன் அவரிடமிருந்து பாதுகாப்பை தேடுகிறான், அவரிடமிருந்து ஆறுதலை தேடுகிறான், பகைவரிடமிருந்து விடுதலையை தேடுகிறான். அவன் அடிமையில் இருந்தான். எனவே அந்த அடிமை தொழிலிருந்து விடுதலை அடைய இறைவனுடைய அந்த ஆற்றல் அவனுக்கு தேவையாக இருந்தது. ஆண்டவர் அவனோடு இருந்தார். அவனோடு இருக்கும் வரைக்கும் அவன் அந்த எதிரிகள் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அதிலே அவன் ஆறுதல் அடைந்தான், விடுதலை அடைந்தான், மகிழ்ச்சியை அடைந்தான், எல்லா செல்வங்களையும் அன்பையும் அவன் பெற்றுக்கொண்டான். இதுதான் ஆண்டவரோடு இணைந்து இருப்பது. எனவே ஆண்டவருடைய உறைவிடத்திற்கு நாம் செல்ல எப்பொழுதும் ஆசைப்பட வேண்டும். பிறரை நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும், உற்றார் உறவினரை அரவணைக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தன்னுடைய போதனையின் வழியாக சொல்லித் தருகிறார். இயேசுதான் இதற்கு ஒரு உண்மையான ஆதாரம். மக்களிடையே கடவுளுடைய உறைவிடம் இருக்கிறது, அதை விட்டு அவர் நீங்கவே மாட்டார். அவர்களுக்கு ஆறுதல் தருவார், துயரம் இராது, துக்கம் இராது, சாவு இராது, எல்லாவற்றையும் வென்று அவர்களுக்கு வாழ்வையும் உயிர்ப்பையும் அவர் தருகின்றார். எனவே அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய இடத்தை நாடி தேடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகவும் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான ஒரு பாடம், கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு நாம் இந்த தவக்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்கள். இதை தவ காலத்துல மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு செயல்கள் தான். ஏன் இந்த தவ காலத்துல இதை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தம் கொடுத்து இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த நாட்கள்ல நம்ம இயல்பாகவே கிறிஸ்துவை நெருங்கி செல்வதற்கு நம்முடைய மனம் தயாராக இருக்கின்றது. ஸோ அப்போ அந்த தருணத்தில் இதை நாம் பயன்படுத்திக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வின் ஒரு அங்கமாக என்ன மாறிவிடும். ஸோ அதனால இதை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். சிறப்பான அழைப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சதனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, மனமார்வோம், இறைவழி செல்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.